ஹாய் மக்களே, நான் தான் உங்களோட எக்ஸ்பிஎம். இன்றைக்கி என்ன பதிவுனா சாயவனம் சிவன் டெம்பிள். இந்த டெம்பிளில் பாருங்கள் எப்படி ஒரு சிற்பக்கலைன்னா இருந்திருக்கும் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரே கல்லில் பண்ணது தான். இது ஃபுல்லாக வந்து எங்கெங்கே வந்து சிலை இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து ஒரு 2000 இயர்ஸ் பிஃபோர்லேயே வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா அப்போ உள்ள டெக்னாலஜினா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இதில் வந்து என்ன கொடுமைனா இந்த கோயில் வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கிடையாது. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கு ஏற்ற இடமா இருந்த இடம் இந்த சிவன் டெம்பிள் இருக்குது. இது ஒரு திருச்சிற்றம்பலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு புராணத்தில் நம்ம என்ன படிச்சிருப்போம் ஸ்கூல் லைஃப்பில். தமிழ்லன்னா வரும். அதில் வந்து திருச்சிற்றம்பலத்தில் இங்கே வந்து இது ஒரு கோயில். இந்த கோயிலில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முருகன் பெருமான் வந்து வில்லோடு இருப்பார், வில்லும் வேலோடு இருப்பார் இந்த முருகன் பெருமான். அது வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சரிங்களா? இது வந்து ரொம்ப ஒரு அமைதியான பிளேஸு. நல்லா வந்து கூலிங்காக இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே வந்தாலே. அப்படியே மார்னிங் வந்து அப்படியே சூரியன் வந்து கரெக்டாக அந்த கோபுரம்னா அந்த கலசம் இருக்குல்ல, அந்த கலச சிவன் உச்சி கோபுரத்து கலசத்தில் கரெக்டாக சூரியன் வந்து படுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போயே அந்த உள்ள டெக்னாலஜி. அதனால தான் கோயிலுக்குள்ளே வந்து நம்ம உட்காந்து ஏதாச்சும் பண்ணோம்னா நம்மளோட மைண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். எதையுமே நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். எல்லாமே வந்து அதனால தான் கோயிலுக்கு போனாலே ஒரு அமைதி கிடைக்குன்னு சொல்லுவாங்களா. எல்லாமே வந்து அந்த கலசத்தினால அது ஒரு பவர்ஃபுல். அதனால தான் வந்து எல்லா கோயில்லையும் வந்து கலசம் வந்து கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? அது ஒரு சைட் டிஷ்லேயும் சைனீஸ் ரீதியாக வந்து இது வந்து ஒரு உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கோயிலுக்கு போனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். இந்த கோயில் சுற்றி பார்க்கும்போது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் வந்து ரொம்ப அதிகமான வந்து சாமி நாயிடுறது சிவனுக்கு அடுத்து முருகனுக்கு அடுத்து நவக்கிரகங்கள். அவ்வளோதான். கிட்டத்தட்ட இது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்பவும் அமைதியான கோயில். யாருமே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து வர்றது கிடையாது. இது வந்து லொக்கேட் ஆன ஏரியா வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட், பூம்புகார் தாலுக்கா. இடம் வந்து சாயவனம், மேலையூர் சாயவனம் சிவன் டெம்பிள். வெளியே வந்தோன்னா குளம் இருக்கும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு அந்த முருகன் டெம்பிள், முருகன் வந்து இந்த வேலை வச்சிருப்பான்னு சொல்லி அதோட ஹிஸ்ட்ரி தான் இருந்தது, போஸ்ட்டில் இருந்தது. இந்த குளத்தை பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்க. இந்த குளத்துக்கு மொத்தமே 4 வழி இருக்கும், 4 சைடு இருந்து போகலாம். இந்த குளத்தில் தண்ணி வந்து இன்னும் அப்படி நல்லாயிருக்கு. இது ஒரு வில்லேஜ், ஆனால் வந்து இது வந்து யாருக்குமே வந்து தெரியல.